ஓரிருவர் மனக்கசப்புகள் அவையெல்லாம் நிராகரிக்கப்படும் அல்லது அவற்றை புறந்தள்ளிவிட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற போக்கு கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்கும் என்று நான் நம்புகிறேன். தேர்தலை பொறுத்தமட்டில் ஏற்கனவே உங்களிடம் நான் தெரிவித்தவாறு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும், திமுக கழகம் தனி பெரும்பான்மை பெறும், கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே வரப்போகிற தேர்தல், சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அந்த பேச்சுக்கே இடம் இருக்காது, வாய்ப்பும் இருக்காது. அதிலே உறுதியாக நான் நம்புகிறேன். தனிப்பெரும்பான்மையோடு மீண்டும் சகோதரர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியை தொடர்வார் என்பதிலே எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. அப்படிப்பட்ட அறிவிப்புகள் மக்களுக்காக செய்வது, தேர்தலுக்காக என்று சொல்வது அவர்கள் கலங்கி போயிருக்கிறார்கள். எதிர் வட்டாரங்கள் யாரெல்லாம் நாங்கள் ஆட்சியை பிடிப்போம், முதலமைச்சர் ஆவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கே உள்ளுக்குள் பதற்றம் ஏற்பட்டுத்தான் 2 நாட்களாக முதலமைச்சர் அறிவித்த அறிவிப்புகளை எல்லாம் அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாமல் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் பிரஷரை திமுக தேர்தல் தொடர்ச்சியாக காங்கிரஸ் சிலர் பேசிட்டு எலெக்ஷன் தேர்தல் களத்தில் தேர்தல் பணியாற்றும் காங்கிரஸ் தலைமை சரியாக இருக்கும்போது அந்த கட்சிக்குள்ளே இது எந்த காலத்திலும் காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து எல்லோருமாக ஒரு கருத்தை சொல்வதில்லை. 4 பேர் 4 விதமாக எதிர்ப்பு கருத்துக்களை சொல்வார்கள். அது வழக்கமாக காங்கிரஸ் கட்சியில் உள்ளதுதான். அதை பொருட்படுத்த வேண்டும். மதிமுக பகிரங்கமாக அவங்க பங்கீட்டை கேட்குறாங்க, தொகுதியில் பங்கீடு கேட்குறாங்க. தமிழகத்தில் ஒரு மாநில தலைவர் இருக்கார் செல்வ பெருந்தகை. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் எம்பிக்கள் கேட்குறது எப்படி பார்க்குறீங்க திமுக? அதான் சொல்கிறேன்ல, காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்த காலத்திலேருந்து இதுதான் வேலை. தலைமை ஒன்று சொல்லுவான், 2 பேர் எழுத்து குரல் கொடுப்பாங்க, பிறகு சரியாக போகும். இது காங்கிரஸ் கட்சியில் வழக்கமாக நடக்கக்கூடிய ஒன்று தான். எனவே அந்த 1-2 பேர் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் தலைமை அலட்சியப்பட்டு மதிமுகவை போல இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே நிபந்தனையற்ற ஆதரவு தரணும்னு சொல்கிறீங்களா? நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டை சொல்கிறோம். மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் அந்த அளவுக்கு தகுதியானோம் இல்லை. அட்வைஸ் எல்லாம் பண்ண மாட்டோம். இல்லை, நாங்கள் நிபந்தனையற்ற எதுவும் கோரிக்கை வைக்கலன்னு சொல்கிறீங்க திமுக கிட்ட. அதே போல் காங்கிரஸ் வைக்கணும்னு சொல்கிறீங்க. 4 தடவை இதே ஏர்போர்ட்டை சொல்லியிருக்கிறேன். மித்த கட்சிக்கும் அதே அட்வைஸ் பண்ணுறேன். மற்ற கட்சிகளை பற்றி நாங்கள் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு புரிய ஆடில்லை. நான் தலைமை ஆகிறேன் இல்லாமல் இந்த கூட்டணி தேர்தலை சந்திக்கும் நான் நம்புகிறேன். இப்போ அதிமுக விட்டு வெளியே வந்தது மிகப்பெரிய தவறுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன காரணத்தினாலும் நான் சொன்னதை ஒரு ஊடக தர்மம், பத்திரிகை தர்மப்படி நான் 5 நிமிடம் சொல்லியிருக்கிறதுல ஒரு வரி கூட சொல்லாமல் ஏன் அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டேன்னு சொல்லி 5 நிமிஷம் பேசியிருக்கிறேன். அத்தனை தலைமை நிர்வாகிகள் என்னை சுற்றி காத்துக்கிட்டு ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாத கூட்டணியில் குமுதம் கருத்து கணிப்புப்படி 201 சீட்டு அதிமுக ஜெயிக்கிறேன். நாம் அந்த கூட்டணிக்கு போனாக்கா ஒரு 25-30 எம்எல்ஏக்கள் வர முடியும் என்று மொத்த தலைமை நிர்வாகிகள் பெரும்பாலும் என்னை நிர்பந்தித்ததனால்தான் திருச்சி மாநாட்டுக்கு புறப்பட்டு என்ன பேசணும்னு குறிப்புகளோடு யோசித்து வைத்து நான் சித்தமாக இருந்த நேரத்தில் நான் பெயர்களை சொல்ல விரும்பவில்லை. அவர்களே திமுகவில் சேர்ந்தார்கள். அந்த நெருக்கடி நிர்பந்தத்தினால் இந்த நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டேன். ஆகவே ஒரு வகையில் அது தியாகம்தான். என்னுடைய நம்பகத்தன்மை சிதைக்கப்பட்டது. மை கிரெடிபிலிட்டி வாஸ் டிஸ்ட்ராய்டு என்று நான் சொன்னது. அந்த நிர்பந்தத்தினால் நான் அந்த முடிவை எடுக்காமல் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த முடிவை எடுத்ததனால் என்னுடைய கிரெடிபிலிட்டி பாதிக்கப்பட்டதுன்னு சொன்னேன். இதை மட்டும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல என்ன காரணத்தினால் அந்த முடிவுக்கு வர நேர்ந்தது என்பதை யார் எந்த டிவியோ எந்த பத்திரிகையும் போய் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பொம்பரம் சின்ன அந்த சின்னம் கிடைக்கிறதுக்கு காரணமே அதிமுக தான். அப்போது ஆனால் அவங்க எங்களை குற்றம் சொல்கிறாங்க. அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் 99 நாடாளுமன்ற தேர்தலிலே கூட்டு வைத்து 4 எம்பிக்கள் வெற்றி பெற்றோம். ஆகவே பம்பரம் சின்னம் அப்படித்தான் எங்களுக்கு கிடைத்தது. அதை பற்றி சொல்ல ஆரம்பித்தோம்னா ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு கழகத்தில் மோதியிருக்காங்க, ஒன்று சேர்ந்துருக்காங்க. அது வழக்கமாக நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் இப்போ 9 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கிறோம்.
கம் வாட் மே வி வில் கண்டினியூ. எதுவாக இருந்தாலும் நாங்கள் அதை தொடரும். இப்போ இந்தி கூட்டத்தில் உங்களுக்கு யாரும் வந்து நிர்பந்திக்கிறாங்களா? எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் வந்து பிரச்சனை மனசில் நிறைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு நாங்கள் கொடுக்கறது இல்லை. We are very clear in our stand. மிக தெளிவாக சொல்கிறோம். தமிழிசை சவுந்தரராஜ் இந்திய கூட்டணி கலகலத்து போகிற தமிழ்நாட்டில் சொல்லியிருக்காங்க. யாருங்க? தமிழிசை சவுந்தரராஜ். ஏதாவது பேப்பரில் டிவியில் வரணும்னு ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லுவேன். மகளிர் உரிமை தொகை நல்ல